நம்ம கஷ்டப்படும்போது நம்ம விழுந்தோம் பார்த்தீங்களா, அப்போலாம் கை கொடுத்து தூக்காதோம். ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ முயற்சியில் போயிட்டே இருப்போங்க. நமக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்போம். பட் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது, நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ கால் எடுத்து வச்சு நம்ம நடந்துகிட்டே இருப்போம். நம்ம கஷ்டப்படும் போது நம்ம விழுந்தோம் பார்த்தீங்களா, அப்போலாம் கை கொடுத்து தூக்காதவங்க, அப்போலாம் நம்ம கூட நிற்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது யாராக வேணா இருக்கலாங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட இருக்க சிப்ளிங்ஸு, கொலீக்ஸ் எல்லாம் யாரை வேணா இருக்கலாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம போவோம். அதில் நம்ம சக்ஸஸ் ஆனோமா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும். அதுலேயே நம்ம அடி வாங்கிட்டு தான் இருப்போம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு அதில் எவ்வளோ வருது, எவ்வளோ இன்கம் வருது, ஓ நீ இதெல்லாம் வாங்கிட்டியா, இதெல்லாம் பண்ணிட்டியா, அது என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியலங்க. நம்ம கையில் என்ன ஆண்டவன் நமக்கு படைச்சிருக்கானோ கொடுத்துருக்கானோ அதை வச்சு தான் நம்ம அனுபவிக்கணும். அவங்களுடைய கஷ்டத்தில் பங்கேற்காதவங்க அவங்க நல்லா இருக்கும்போது மட்டும் அதை பார்த்து ஏன் ஜெலஸ் ஆகுறீங்கன்றது தான் என்னோடய கேள்வி. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டில் இப்பயும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, அதுக்காக தான் ஒரு கண்டென்ட் மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். என்ன மாதிரி எத்தனை பேர் ரிலேட் ஆகிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.